விமன் சேஃப்டி மேட்டர்ஸ் டிஎன், அதாவது தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு முக்கியம். இந்த ஹேஷ்டேக் தான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் அடுத்த ஒரு மாசத்துக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களும் ஒரு பெரிய ட்ராமால இருப்பாங்க. அவங்களுடைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி, கல்லூரிக்கு போனாலும் சரி, முக்கியமா அவங்களுடைய குழந்தைங்க வேற ஊர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம குழந்தை பாதுகாப்பா இருக்கா இல்லையா, என்ன மாதிரியான நிலைமையில அவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய பயம் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பெற்றோருக்கும் வந்திருக்கும். அதுக்கு காரணம் நேத்து நடந்த ஒரு சம்பவம் தான். இவ்வளவு நாள் கூவி கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்த வாய்கள் இந்த சம்பவத்துல எங்க போச்சு? டீடைலா பாத்துடலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9443761136. நேத்து தமிழகத்தையே புரட்டி போட்டு இந்தியாவையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு சம்பவம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல நடந்த மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமை தான். கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி தன்னுடைய ஆண் நண்பரோட கார்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்த மாணவி, யாருன்னே தெரியாத 3 பேரு அந்த மாணவரை அருவாளால வெட்டிட்டு அந்த மாணவிய கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு ஒரு பக்கம் ஒரு தனியார் கல்லூரிக்கு பின்னாடி தூக்கி வீசி இருக்காங்க. அந்த அருவாள் வெட்டோட அந்த மாணவன் போய் பக்கத்துல இருக்க காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் காவல்துறையினர் தேடி பார்த்து அந்த மாணவியை கண்டுபிடிச்சு 2 பேரையும் இப்ப மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. 2 பேரும் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இது உண்மையானுமே பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா மாறி பல கட்சி தலைவர்களும் அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், நேற்றைய முன்தினம் கோவை மாநகரத்தில் நடைபெற்ற சம்பவம் தமிழ்நாட்டு மக்கள் கேட்ட உடனே துடிதுடித்து போகக்கூடிய சம்பவம். பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பலரும் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம நேத்து பாஜகவினுடைய மகளிர் அணி தேசிய தலைவரான வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அந்த இடத்துக்கு நேர்ல போய் ஆய்வு மேற்கொண்டு அதுக்கான ஒரு குழு அமைச்சு அங்க ஒரு ஆய்வு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா, காவல்துறையினர் சார்பில் சொல்லப்படுறது 3 பேரை சுட்டு பிடிச்சிருக்கும். அவங்க 3 பேரும் இப்ப கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இவங்க தான் குற்றவாளிகளா இருக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இன்னும் விசாரணை போக போக தான் யார் அந்த குற்றவாளிகள் அப்படின்றது தெரிய வரும். ஆனா இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னீங்களே, அது எங்க தான் போச்சு அப்படிங்கிறது தான். சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நடந்த இன்னொரு சம்பவம் கூட தான். என்ன அப்படின்னா, மதுவால் ஒரு மாநிலம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போகுது அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா தமிழ்நாடு மாறிக்கிட்டே வருதோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் தான் ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே சட்டவிரோதமா ஒரு டாஸ்மாக் இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, நேத்து இப்படி ஒரு துயர சம்பவம் நடக்குது, இன்னைக்கு காலையில வழக்கம் போல அந்த டாஸ்மாக் திறக்கப்பட்டு இயங்கிட்டு இருந்திருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் எல்லாரும் அந்த டாஸ்மாக் உள்ள போய் அடிச்சு நொறுக்கி அவங்க என்ன சம்பவம் நடந்திருக்கு, நீங்க எப்படி இப்படி திறந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிற ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ என்ன கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டில இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறதே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஒரு மாணவிக்கு, அதுவும் ஒரு 19-20 வயசு இருக்குமா, அப்படிப்பட்ட ஒரு மாணவிக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியல. கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ பெரிய பரபரப்பா போய்கிட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே அதுவும் சட்டவிரோதமான மதுபான கடை அப்படிங்கிறது ஜாலியா திறந்து வச்சு அங்க வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு எடுத்துக்காட்டு தேவையே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ எல்லா பக்கமும் இந்த ஒரு விஷயம் தான் பெரும் பேசும் பொருளா மாறி இருக்கு. முக்கியமா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியருடைய அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு அப்படிங்கறதுதான். அந்த வழக்குல
நீங்க இன்னும் ஒரு கடுமையான விசாரணையை நடத்தி இன்னும் கடுமையான தீர்ப்பை கொடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதிரியான தப்பு ஏற்பட்டிருக்குமா? ஏன்னா அஜித்குமார் அவர்களுடைய வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண ஒரு திருட்டு வழக்கு அப்படின்னு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அது உண்மையா இல்லையா, அஜித்குமார் அவர்கள் உண்மையானுமே அதை எடுத்தாரா இல்லையான்ற விசாரணை எதுவுமே செய்யாம ஒருத்தரை வந்து லாக்அப்லயே வச்சு அடிச்சு கொன்னுட்டாங்க. சோ அதுதான் உண்மையானுமே நடந்துச்சு. ஒரு திருட்டு வழக்குக்கே இந்த அளவுக்கு வந்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, அண்ணா யூனிவர்சிட்டியில கேம்பஸுக்குள்ள ஒரு மோசமான சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறப்போ என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க? முதல்ல அடி விழுந்துச்சா, அடி விழுக போச்சா அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. அந்த சம்பவத்துல எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படிங்கிறது தான் இப்போ இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா முக்கியமா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல முக்கியமா சொல்லப்பட்ட விஷயம் என்ன, ஞானசேகரன் மட்டும் இதுல குற்றவாளி கிடையாது, அவருக்கு பின்னாடியும் பலர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுச்சு. ஆனா எழுப்பப்பட்ட நிலையிலேயே வந்து இல்ல அவர் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்து அவருக்கான தண்டனையும் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் என்னப்பா ஆனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும் மொத்தமா மூடி மறைக்கப்பட்டுருச்சு இல்லையா? இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா அந்த கேஸ் அப்படியே காணாம போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டுல அதிகமாயிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ பெண்களுடைய நிலைதான் என்ன? அதிமுகவினர் சார்பில் கோயம்புத்தூர்ல ஒவ்வொரு பெண்களுக்கும் பெப்பர் ஸ்ப்ரேவை வந்து கொடுத்து ஒரு வினோதமான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பே இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறப்போ அடுத்த வாட்டி அவங்க வெளியெல்லாம் போறாங்க அப்படின்னா இந்த கொடை எடுத்துக்கிட்டீங்களா, தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டீங்களா அதெல்லாம் கேட்க கூடாது. மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டியா, பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டியா, இந்த பாக்கெட் நைஃப் இதெல்லாம் கையில வச்சிருக்கியா, இதெல்லாம் கேட்டுதான் குழந்தைய வெளியவே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியான குறிக்கிற விதமா தான் இது இருக்கு. ஒரு பக்கம் பெண்கள் பாதுகாப்பு இந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிடுச்சு, இன்னொரு பக்கம் இந்த சாதி ரீதியான வன்முறைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல அதிகமாயிக்கிட்டே இருக்கு. தமிழகத்துல என்னதான் நடக்குது, உண்மையாலுமே தமிழ்நாட்டுல தான் நம்ம இருக்கோமான்ற ஒரு டவுட் வர அளவுக்கு தான் பிரச்சனைகள் மேலோங்கி போய்கிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் குறைஞ்சபாடு கிடையாது. அப்படி பார்த்தோம்னா இப்போ சிவகங்கை மாவட்டம் இளமனூர் பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா பட்டியலின மக்கள் குடியிருக்காங்க. அந்த இடத்துல தியாகி இமானுவேல் சேகர்னார் அவர்களுடைய பெயர் பலகை இருந்திருக்கு. அதை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேறு மதத்தினர் அந்த இடத்துக்குள்ள வந்து பட்டியலின மக்கள் ஒவ்வொருவரையும் ரொம்ப கடுமையா தாக்கி அந்த பெயர் பலகையை வந்து அடிச்சு உடைச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த மக்கள் எல்லாரும் காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போகக்கூடிய வீடியோ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தா நமக்கே தலை சுத்துது இல்ல, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பல கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு, என்ன அப்பான்னு கூப்பிடுங்க, பெண்களுக்கு வந்து நாங்க நிறைய விஷயங்கள் செய்யறோம். நேத்து கூட துணை முதலமைச்சர் என்ன சொன்னாரு அப்படின்னா பெண்களுக்கான சிறந்த ஆட்சியா திமுக ஆட்சி இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுல இருந்து இலவச மகளிர் பேருந்து கொடுக்கறதுல இருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுல இருந்து இந்த இலவச பேருந்து கொடுக்கறதுல இருந்து பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. சோ இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாங்கெல்லாம் நல்லா இருந்துருவோம், சேஃபா இருந்துருவோம்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விதான் வருது. இலவச பேருந்து அப்படின்னு கொடுத்துட்டீங்க, ஆனா பாதுகாப்பா முதல்ல நாங்க இருக்கணும்ல, நாங்க சேஃபா இருந்தாதான் அந்த பேருந்தே பயன்படுத்த முடியும். இங்க எங்க பாதுகாப்பே கேள்விக்குறியா இருக்குங்கிறப்போ இதெல்லாம் எதுக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்னு இப்போ மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கப்ப இந்த திமுக கட்சி சார்புல சிலர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் என்னதான்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெரிய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேலூர்ல நடைபயிற்சி மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. வழக்கம் போல யாருமே 200 ரூபாய் கொடுக்க மறந்துட்டாங்க போல இருக்கு, அதனால யாருமே அவரை பெருசா கண்டுக்கவே இல்லை. ஒரு 2-3 கேமராமேன் மட்டும் அவர் எங்க நடந்து போனாலும் சுத்தி சுத்தி அவரை வீடியோ எடுத்துட்டு நடைபயிற்சி மேற்கொண்ட துணை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி போட்டோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முதல்வர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆதரவு எம்எல்ஏவான மனோஜ் பாண்டியன் அவர்கள் இன்னைக்கு அவரை திமுகவில் இணைச்சுக்கிறாரு. இன்று மாலையே நான் வந்து என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திராவிடத்தை நோக்கி பயணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு பொன்னாடை போத்தி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றிருக்காரு. இன்னொரு முக்கியமான நபர் அப்படின்னு தேடணும்னா நம்ம வைஷ்ணவி அவர்களை வந்து பில்டப் கொடுக்குற அளவுக்கு ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லதான். இருந்தாலும் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை அப்படின்னு வந்தப்போ அவங்க கொடுத்த ஒரு ஸ்பீச்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, அதை பார்த்து சிலிர்த்து போய் சிலரையெல்லாம் விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த அளவுக்கு பெண்கள் பாதுகாப்பு பத்தி, திமுக அரசை பத்தி, திமுக அரசினுடைய நிர்வாகத்தை பத்தி கேள்விகளா கேட்டு விளாசிய நம்மளுடைய அக்கா வைஷ்ணவி அவர்கள் இன்னைக்கு வந்து போற போக்குல எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டு
போட்டிருக்காங்க. கோவை மாணவிக்கு நடந்தது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. குற்றவாளிகளை விட மாட்டாங்க. அவ்வளவுதான் இல்ல. அதாவது வேற ஒரு கட்சியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா அது தாவேகாவோ ஏதோ ஒரு கட்சி, எதிர்கட்சியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க கேள்விகள்லாம் கேட்பீங்க. ஆனா இப்போ ஆளுங்கட்சிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய மேக்ஸிமம் கண்டனம் அப்படிங்கிறது இந்த எழுத்து வடிவத்துல மட்டும்தான் இருக்கும் இல்லையா? இவங்கெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த கரூர் ஸ்டாம்பேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தப்போ யாருமே நினைக்காத ஒரு நபர்ல திடீர்னு வீடியோவா போட்டு பேசினாங்க. எங்க நீங்களாம் எங்கங்க இருந்தீங்க இவ்வளவு நாள் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு. அது யாருன்னு நான் சொல்லணும் அவசியமே இல்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ இவங்கெல்லாம் பேசுவாங்களான்னு ஆச்சரியப்பட்ட நபர்கள்ல இருந்து பலரும் இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சு வீடியோவா போடுறது, பிரஸ் மீட்டா கொடுக்கறது என்னன்னு நிறைய செஞ்சாங்க. அவங்க எல்லாம் இப்போ எங்க போனாங்க? அதிமுக சார்புல போராட்டங்கள், கண்டனங்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பாஜக சார்புல ஒரு மாபெரும் போராட்டம் நடத்த போறோம் நவம்பர் 5ஆம் தேதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்புல கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தாவேகா சார்புல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாநாடு நடந்தப்போ விஜய் அவர்கள் இந்த பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசியிருந்தாங்க. அந்த வீடியோவே திரும்ப ரிப்பீட்டடா எடுத்து போட்டு அதையுமே ஒரு கண்டனமா தெரிவிச்சு அவங்களும் தங்களுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்கன்னு இவ்வளவு கட்சிகள் இவ்வளவு கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருக்கப்போ திமுக சார்புல இருந்து கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்வர் அவர்கள் ஆரம்பிச்சு இந்த திமுக உறுப்பினர்கள் எல்லாருமே பண்ணக்கூடியது ஒரு எழுத்து வடிவத்துல எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு. மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. வைஷ்ணவின்னு மட்டும் கிடையாது, முக்கியமா திவ்யா சத்யராஜ் அவர்களா இருக்கட்டும், இந்த ஸ்டாம்பேட் நடந்தப்ப அவங்க கொடுத்த ஆக்ரோஷமான ஸ்பீச்சா இருக்கட்டும், சத்யராஜ் அவர்கள் பாட்டெல்லாம் பாடி போட்டாரே, அடேங்கப்பா என்ன ஒரு தத்துவமான பாட்டதெல்லாம். இந்த மாதிரி இவ்வளவு பேசிக்கிட்டு இருந்த நீங்க எல்லாம் இப்போ எங்க போனீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை எங்க காணாம போயிட்டீங்களா? இல்ல உங்களுக்கு யாரும் தகவல் சொல்லலையா? நீங்க சோஷியல் மீடியா எதுவும் யூஸ் பண்ணலையா? உங்க போன் எதுவும் கையில இல்லையான்னு பல கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஏதாவது மத்த கட்சிகள் கிட்ட பிரச்சனை அப்படின்னா மட்டும் கொந்தளிச்சுக்கிட்டு முன்னாடி வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றீங்களே, நீங்க எல்லாம் இப்போ எங்க போனீங்க? பேசுவீங்களா மாட்டீங்களா? இல்ல வழக்கம் போல வந்து ஃபெவிக்விக் போட்டு கம்முன்னு உட்கார்ந்துப்பீங்களா அப்படின்றதான் இப்ப மக்கள் கேட்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வியா இருக்கு. ஆனா இப்போ திமுக சார்புல ஒரு கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த பக்கம் பட்டியலின மக்களை டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி தாக்குதல் நடத்திருக்காங்களே இதுக்கா? இல்ல இந்த மாணவிக்கு நடந்த அநீதிக்கா? இவ்வளவு ஏன் தூய்மை பணியாளர்களை மறுபடியும் கைது செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து ஆக்ரோஷமா பல கேள்விகளை திரு அமைச்சர் சேகர் பாபு அவர்களை வந்து திட்டி கேட்டிருக்காங்க காவல்துறை கிட்ட. அந்த வீடியோ இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை தூய்மை பணியாளர்களுக்காகவா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. கோயம்புத்தூர்லயே வந்து ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க. அந்த சாங்குக்கு நடுவுல பார்த்தோம் அப்படின்னா தாவேகா கட்சி பிரச்சாரம் நடந்தப்ப விஜய் அவர்கள் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாட்டு பாடினார் இல்லையா, அந்த பாட்டையும் சேர்த்து ரீமிக்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடி இருக்காங்க. உடனே திமுகவில் இருக்கிற உடன்பிறப்புகளுக்கு எல்லாம் கோவம் வந்துருச்சு. அந்த வீடியோவை வந்து ட்ரெண்ட் பண்ணி எப்படி கல்லூரி நிர்வாகம் இதற்கு அனுமதித்தது, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது மிகவும் கண்டனத்துக்குரியது, இது திமுகவையும் திரு செந்தில் பாலாஜி அவர்களையும் அவமதிக்கிற விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பொங்கி எக்கச்சக்கமான பேர் வந்து சோசியல் மீடியால வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போட்டது பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கறதா. எந்த இடத்துலயுமே திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேரோ இல்ல திமுகவினுடைய பேரோ வரவே இல்லை. வராதப்போ நீங்க இவ்வளவு பொங்குறீங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இது நமக்கான பாட்டு தான் அப்படின்ட்டு. மாணவர்கள் கல்ச்சுரல்ஸ்ல இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது முக்கியமா இல்ல இப்படி ஒரு சம்பவம் பெண்கள் பாதுகாப்புக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாகிற மாதிரி நடந்திருக்கே, இது முக்கியமா? எதை பத்தி பேசணும்? ஆனா நம்ம உடன்பிறப்புகள் இது எதை பத்தியுமே பேசாம இந்த தமிழகத்தை வந்து தலை நிமிர்த்தி வச்சிருக்கோம், தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் நம்பர் 1ல வர மாதிரி விமன் சேஃப்டி மேட்டர்ஸ் டிஎன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் டாப்புக்கு வர மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இன்னும் போக போக விசாரணையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது, இந்த பெண்கள் பாதுகாப்புக்கு திமுக அரசு ஏதாவது செய்யுமா செய்யாதா, பட்டியலின மக்களுக்காக நாங்க இருக்கோம், எக்காரணத்தை கொண்டு அவங்கள நாங்க விட்டுற மாட்டோம், அவங்களுக்கும் எல்லா விதமான அடிப்படை உரிமைகளும் கொடுக்கப்படும் அப்படின்லாம் சொன்னாங்களே, இப்போ இந்த மாதிரியான ஒரு வன்முறை சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு எதனாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களா? இல்ல எப்பயுமே வந்து வாய் சவடாலா மட்டும் பேசிட்டு தூய்மை பணியாளர்களை கண்டுக்காமலேயே வச்சிருக்காங்களே, அவங்களுக்காவது ஏதாவது பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம செக் பண்ணி பாருங்க.
டாடா பாய். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.